கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2 நிருபம் 7 அதிகாரம் 3 வசனம். 2 கொரிந்தியர் 7:3, 2 கொரிந்தியர் 7:3. உங்களை குற்றவாளிகளாகும் பொருட்டாக இப்படி நான் சொல்லுகிறதில்லை. முன்னே நான் சொல்லியபடி உங்களுடனே கூட சாகவும் கூட பிழைக்கத்தக்கதாக எங்கள் இருதயங்களில் நீங்கள் இருக்கிறீர்களே. அதாவது தன்னுடைய சாட்சி மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்காக அல்ல. ஏன்னா ஒரு சில நேரங்களில் அந்த சாட்சிகள் எப்படி போயிடக்கூடாது, நான் பரிசுத்தவான் நீ பாவிங்கிறதுக்கு இல்லாமபடிக்கு இவர் என்ன சொல்றாரு, நாங்கள் சொல்லக்கூடிய காரியம், எங்களுடைய வாழ்க்கை முறை, எங்களுடைய போதனை முறை என்னவா இருக்குன்னா, நாங்கள் உங்களை குற்றப்படுத்துவதற்காக இல்லை, மாறாக நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன்னா 1 கொரிந்தியர்லையும் சொல்லியிருக்கிறாரு, 2 கொரிந்தியர்லையும் எழுதியிருக்கிறாரு. என்ன சொல்றாரு, நான் உங்களுக்காக சாகவும் உங்களுக்காக பிழைக்கவும் நான் என்ன பண்ணியிருக்கேன், நீங்கள் என் இருதயத்தில் இருக்கிறீங்க. அப்போ என்னுடைய வாழ்க்கை எதற்காக இருக்குது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு என்று இருக்கிறது. அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஒரு பலியாக ஒப்பு கொடுத்தார். அதே மாதிரி நான் என்னை முழுமையாக உங்களுக்காக கொடுத்துருக்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் என் இருதயத்தில் இருக்கிறீங்க. அதற்காக நான் என்னையவே விட்டு கொடுக்க ஆயத்தம். ஏன்னா தெசலோனிக்க சபைக்கு எழுதும்போது 1 தெசலோனிக்க 2 அதிகாரம் 7 வசனம் அந்த சபைக்கு சொல்லும் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு பால் கொடுக்கும் தாயை போல உங்ககிட்ட பச்சமாய் நடந்து கொண்டேன். எப்படி? ஒரு பால் கொடுக்கிற தாய் போல. சிந்திச்சு பாருங்க, ஒரு பால் கொடுக்கிற தாய் தன்னுடைய பிள்ளைக்காக எவ்வளவு பரிதவிப்பாங்க. அந்த பிள்ளைக்கு எந்த ஒரு கெடுதலும் வந்துடக்கூடாது, அந்த பிள்ளைக்கு ஒரு வயிற்று வலி வந்துடக்கூடாது என்பதற்காக அவங்க என்னென்ன சாப்பாடு சாப்பிடக்கூடாது, எப்படி பார்க்கணும், அந்த அளவுக்கு. ஏன்னா அவங்க ஒரு நர்ஸ் இல்லை, ஏன்னா அவங்க செவிலியராக எங்கள் ஆஸ்பத்திரியில் இல்லை. ஒரு பால் கொடுக்கிற தாய், பிள்ளை எப்போ ராத்திரியில் முழிச்சாலும் உடனே தாய் எந்திரிச்சு பால் கொடுக்கக்கூடியதாக ஒரு பால் கொடுக்கிற தாயை போல. அதே மாதிரி 1 தெசலோனிக்க 2:11 சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுவது போல நான் உங்களை கடிந்து கொண்டு சொல்கிறேன். இங்கே அதைத்தான் கொரிந்து சபைக்கு சொல்கிறாரு. என்ன, ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளைகள் கெட்டு போய்விடக்கூடாது, எப்படி தன் பிள்ளைகள் கர்த்தரை அண்டி கொண்டு வாழ வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்கு போதித்து புத்தி சொல்லி வழிநடத்துவது போல நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற காரியம். அப்போ ஒரு பக்கத்தில் அவர்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு, ஏன்னா அவங்க ஒருத்தரும் கெட்டு போகக்கூடாதுன்னு, அந்த அன்பு என்ன பண்ணுது, அடுத்த பகுதி, அன்பினுடைய அடுத்த பகுதி என்ன, அப்படி ஒரு கள்ள உபதேசம், கள்ள போதனைகள் வரும்போது அதை கண்டிக்கக்கூடியதாக. ஏன்னா இவர் கள்ள ஊழியர்கள், கள்ள போதகர்கள் இங்கே கொரிந்து சபையை குழப்பும்போது அவர் அதை கண்டித்து பேச வேண்டிய ஒரு கட்டாயத்தில் போகிறார். அதனால தான் அவங்கள கண்டித்து பேசுகிறாரு. கண்டித்து பேசுறதுக்கு காரணம் என்ன, நான் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு. ஏதோ கள்ள ஊழியன் கள்ளத்தனமாக செய்கிறான்னு சொல்லுவதற்கு காரணம் ஏன் அவங்க மேலே உள்ள காழ்ப்புணர்ச்சியோ இல்லை அவங்க மேலே உள்ள பொறாமையோ இல்லை, ஏன்னா நான் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? நான் நிறைய நேரங்களில் ஒப்பிட்டு பார்ப்பது உண்டு. ஏன்னா சிலர் நம்ம எதுக்குன்னே இந்த கள்ள ஊழியங்களை பற்றி பேசணும், நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. கண்டிப்பாக, நிச்சயமாக நம்ம அதை பற்றி கவலைப்படலை. ஆனால் கள்ள உபதேசம் என்ன பண்ணுகிறது, அநேகரை தேவனிடமிருந்து கொண்டு போகக்கூடியதாக இருக்குது. அப்போ கள்ள ஊழியர்கள் பணத்துக்காக செய்கிற காரியம் ஒன்று, இன்னொன்று என்ன, அவர்கள் செய்கிற தவறான போதனை. அப்போ அந்த தவறான போதனை இருக்கும்போது அதை கண்டிப்பதற்கு நம்ம ஒரு காலம் தயங்கக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் தயங்கவே இல்லை. இவர் எங்கேருந்து கற்றுக்கொண்டார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 7 அதிகாரத்தில் மிக தெளிவாக சொல்கிறாரு, இவங்க என்ன, ஆட்டுத்தோல் பொருத்திய ஓநாய்கள், உள்ளுக்குள்ளே வெளியவோ பயங்கர சாதுவாக இருப்பாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே பட்சிக்கிற ஓநாய்கள். அதனால் அவங்கள நம்ம வெளிக்காட்ட வேண்டியது அவசியம் என்று சொல்லக்கூடியதாக. அதனால தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்கிறாரு, இந்த கள்ள ஊழியர்கள் தங்களுக்கென்று காரியங்களை செய்கிறாங்க, அவங்களுக்கென்று ஒரு குரூப்பை உருவாக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால் என்ன பண்ணுறாரு, அவர் கடிந்து கொண்டு பேசுகிறாரு. அதனால் என்ன, கடிந்து கொண்டு பேசுவது என்ன, நான் உங்கள் மேலே அன்பு செலுத்துவதனால தான். ஏன்னா நீங்கள் எங்கே இருக்கீங்க, என் இருதயத்தில் இருக்கிறீங்க. அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய மக்களை நேசித்தோம்னா
நாம் கண்டிப்பாக இப்படிப்பட்ட கள்ள உபதேசம் பண்ணுகிறவர்களை நாம் வெளியே கொண்டு வரத்தான் செய்வோம், கொண்டு வர வேண்டும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய சபையில் உள்ள மக்களை நீங்கள் நேசிக்கலை, உங்களுடைய சகோதர சகோதரரை நீங்கள் நேசிக்கலைன்னா நீங்கள் எப்படி மற்றவங்களை நேசிக்க போகிறீங்க? அப்போ அந்த அன்பு என்பது அவங்களை எல்லா விதமான அபாயத்திலிருந்து எச்சரிக்கை கொடுக்க வேண்டியது ஒரு கடமை அல்லவா? அப்போ அதை செய்வோமா? வல்ல பிதாவே, இதோ ஒரு அபாய எச்சரிக்கையாய் கள்ள உபதேசம், கள்ள ஊழியம் செய்கிறவர்களை ஆண்டவரே நாங்கள் வெளி உலகு காட்டுவது தேவன் பேரிலும் தேவனுடைய மந்தையின் பேரில் வைத்திருக்கிற அன்பு என்பதை வெளிக்காட்டும் விதமாக, நாங்கள் ஏதோ பெரிய பரிசுத்தவான்கள் என்று காட்டுவதற்காக அல்ல, ஆனால் தேவனுடைய ஒரு ஆத்மாவும் கெட்டு போகக்கூடாது என்பதை உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதற்காக என்பதை உணர்ந்து அதை சரியாய் செய்யக்கூடிய கிருபையில வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.